வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்களை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான குரு 8ஆம் இடத்தில் உச்ச அமைப்பு பெற்று இங்கே சூரியனுடன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் பாக்கியாதிபதியுடன் இங்கே இணையிறாரு. 8ஆம் இடத்தில் இங்கே உங்கள் ராசிநாதன் இருக்கிறக்கூடிய அமைப்புகளில் திடீர் அதிர்ஷ்ட லாப வருமானம் இருந்திருக்கும். அந்த வகையில் திடீர் ராஜயோகம் என்ற அமைப்பில் இங்கே சூரியனும் இணைகிறார் பாக்கியாதிபதி. இப்போ தந்தை மூலியமாக தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு இப்போ புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. அரசியல் துறையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படுறது உண்டு. உங்களுடைய 2ஆம் இடத்தையே குரு பார்க்கிறார். அந்த வகையில் தன வரும குடும்ப அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்தை குரு சனி அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் 3ஆம் பாவாதிபதி சகோதர வகைகளிலும் நன்மைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இங்கே குருவின் பார்வை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் வாங்கிய கடனை திரும்ப அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான ஒரு அமைப்புகள். சனியும் வக்ரம் பெறாரு. இது நாள் வரை இருந்த வீட்டு சம்பந்தமான குழப்பங்களும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாம் இருக்கும். படிப்பில் மந்தமாக இருந்த மாணவ மாணவியர்களுக்கு கூட படிப்பு சிறப்புறக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்தில் தான் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில் வேலையில் சுமூகமான ஒரு அமைப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு. அதே போல் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு நல்லது தான். 5ஆம் பாவதி 6ல் இருந்தாலும் வேலை செய்பவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. வேலையில் உங்களுடைய சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அதே போல் 8ஆம் பார்வையாக இங்கே செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்கிறார். அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இங்கே சூரியனுடனும் குரு இணையிறாரு. உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய மனதளவில் இரத்தம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுடைய மருத்துவரை ஆலோசித்து நடந்து கொள்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் இங்கே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவாதிபதியும் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பில் கூட்டு தொழில் முயற்சிகளால் நன்மை தரும். அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய ராசியை புதன் பார்க்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. அது மூலமாக ஆதாயம் அனுகூலம் ஏற்படும். உங்கள் தம்பதிகளுக்கு இடையிலே ஒற்றுமை. அதே போல் கணவர் மனைவி வீட்டார் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலமும் இல்லத்தரசிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பும் உண்டாகக்கூடிய ஒரு சூழலில் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.